பிரியா, ஏனுங்க? என்னாச்சு பிரியா? என்னாச்சு? நேற்று என்னாச்சு? கால் பண்ணலாம், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நேற்று அண்ணன் காலேஜுக்குள்ளே வச்சு உங்கள்கிட்ட பேசினதுக்காக வீட்டுக்கு போய் அடிச்சிட்டான். அடிச்சிட்டாங்களா? ம், ஆமாம். இல்லை, நந்தினி வேற குறுக்க வந்துட்டான், அவளை வேற அடிச்சிட்டான். அச்சோ, நந்தினி எவ்வளோ தான்? நந்தினி, சாரிம்மா. என்ன இருக்கட்டும், நான் விடுங்க அதை. மாமா தானே அடிச்சிச்சு, வேற யாரையும் நடிக்கல. இருந்தாலும் என்னால் தானம்மா. நீ ஏம்மா? என்ன விடுங்கண்ணா. பிரியா, சீக்கிரம் பேசிட்டு இந்த பக்கம் வந்துடு, இல்லைன்னா இதை பார்த்து மாமாட்ட சொல்லிடாம. ஆமாம் பிரியா, நேற்று தான் அப்புறம் அடிச்சிருக்காங்க. சொன்ன கேளு, எந்திரி. என்னாச்சு? சரி, அப்புறம் ஏதாட்டும் சொன்னாங்களா உங்க அண்ணன்? எங்கள் அண்ணனுக்கு இதில் விருப்பம் இல்லை. எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன், என்னாச்சும்? எங்கள் அண்ணனுக்கு குடித்தாலே பிடிக்காது. உங்கள் அண்ணனா சொன்னாங்களா? இல்லை, எங்கள் அண்ணன் அதுக்காக சொல்லலாம். நான் எங்கள் அண்ணன் விருப்பம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபோனை வேற வாங்கிட்டு போயிட்டான் அண்ணன். நீங்கள் கால் பண்ணிடாதீங்க. இப்போ எப்படி பேச பிரியா? நான் உனக்காக தான் வந்தேன், இந்த லீவுக்காக. உன் கூட கொஞ்சம் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு நினச்சி. எல்லாம் என்னோட தப்பு தான், தேவையில்லாமல் நீ அடி வாங்கிட்ட. சாரி பிரியா. ஒன்று உன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும், இல்லைன்னா நான் வந்திருக்காமையாச்சும் இருந்திருக்கணும். சரி, இப்போ உங்கள் அண்ணன் கூப்பிட வர மாட்டாங்களா? பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க, பஸ்லேயே வந்தீங்க? இல்லை, அண்ணன் கூப்பிட வந்தால் நாங்கள் வர முடியுமா? அண்ணன் நேற்று ஊருக்கு போயிட்டான். ஏன்னா நான் ஒன்று சொல்ல தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுமா. நான் என்னாலையும் இது எதுவும் பண்ண முடியலண்ணா. இதுக்கு மேலே மாமா சொல்லிட்டு போயிட்டு எதுவும் பண்ணாத சப்போர்ட்டு பிரியாளுக்குன்னு நான் என்னென்ன பண்ணேன்? சரிம்மா வீடு, நீ இந்த வரைக்கும் பேசுனதே ரொம்ப பெருசு. நீ அவங்கள எதிர்த்து பேச மாட்டலாம், இப்போ பிரியா விஷயத்தில் ரொம்ப எதிர்த்து பேசினான்னு கேள்விப்பட்டேன். விடுமா, நீ டென்ஷன் எடுக்காத பிரியா. உங்கள் அண்ணன் மறுபடியும் நந்தினி கூட வருவாங்களாம், அது வரைக்கும் இப்போ பேசாமல் இரு பிரியா. என்னால் முடியாது. என்ன பண்ண சொல்லுத? சரி, நான் மொபைல் தரம் கொண்டு போறியா? உனக்கு ஓகேவா? பியர் தானே அடிக்கேன், வேறு எதுவும் பண்ணலையே. உங்கள் அண்ணனுக்கு அது பிடிக்காதா? எதுவுமே எங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது. ஆரம்பத்தில் சொல்லியிருந்துருக்கலாம்ல. நான் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தான் நினச்சேன். எவ்வளோ நாள் பேசுனது, நீ ஒரு நாள் அதை பற்றி கேட்கவே இல்லை பிரியா. கேட்டதான் நான் சொல்லியிருப்பேன். சரி, இப்போ என்ன பண்ணணும் அதை சொல்லு. உங்கள் அண்ணன் ஓகே சொல்ல மாட்டாங்கங்க, நீ என்ன ஐடியா வச்சுருக்க அதை சொல்லு. பெரிய அண்ணன் உறுதியாக இருக்கான்னு சொல்லிட்டு மனோன்னு சொன்னான். அண்ணன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் மாறவே மாட்டான். அப்புறம் இன்னொன்று என்னதாம்மா சொன்னேன் நேற்று, நீ என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷத்துக்காக யோசிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும்னு தெரிஞ்சும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. இன்னொன்று, நான் உங்கள் கூட தனியாக வந்துடலாம், பார்த்துக்குவோம். இதுக்கு தான் நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் அன்றைக்கி ரொம்ப திட்டினேன், என்னை பார்க்க ஒன்றும் உங்களுக்கு என்ன இல்லையா அப்படின்ட்டுன்னு. அதுக்கு தான் நான் வந்தேன். உன்னை சொல்லுன்னு எத்தனை தடவை சொன்னேன், சொல்லி இருந்திருக்கலாம்ல நீ. சரி, இப்போ என்ன பண்ண போகிற அதை சொல்லு. எனக்கு என்னென்னா, அண்ணன் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான் உங்களுக்கு, வேறு தான் கல்யாணம் பண்ணி வைப்பான். சரி, அப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இருன்னா. சரி, அப்போ பிரியாளுக்கு சீக்கிரம் கல்யாணமா? அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். இப்போ நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்குவீங்க. அப்போ என்ன லவ் பண்ணலை அன்றைக்கி சொன்னதுனாலயா? இப்போ அன்றைக்கி சொன்னது உண்மையா? என்னை லவ் பண்ணலையா? பண்ண மாட்டிங்களா? அப்போ எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்க? போங்க. நான் ஒன்றை பார்க்க வரலையா, நந்தினியை பார்க்க தான் வந்தேன். நந்தினியை பார்த்து என்னாச்சு பிரியாளுக்கு அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? லூஸா பிரியாணி? சொன்னேன்னு தானே அன்றைக்கி நான் உடனே வந்தேன். லவ் பண்ணாமல் யாரும் வருவாங்களா? என்னாச்சு ஏதாச்சும் ஒரு ஃபோன் பண்ணலையேன்னு என்ன டென்ஷனில் எப்போவுமே வந்து நின்றுட்டுருக்கீங்க. நீ ரொம்ப டல்லாக இருக்கல பிரியா, அதான் சரி கொஞ்சம் சிரிப்பேன், ஏதாச்சும் சண்டை போடுவேன்னு நினச்சேன். சரி, மொபைல் கொண்டு போறியா? நான் வேணா வீட்டில் அம்மா மொபைலில் வந்து கால் பண்ணுறேன். ம், சரி. கவனமாக இருக்கணும், உங்கள் அண்ணன் வந்தாங்கண்ணா, புரியுதா? அப்புறம் நீ வீட்டில் யார் நம்பர்லேருந்து கால் பண்ணாதேன்னா, ஏன்னா உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சு ரொம்ப கோவப்படுவாங்க, புரியுதா? நீ என் நம்பர்லேருந்தே கால் பண்ண அம்மா நம்பருக்கு. உங்கள் அண்ணன் என்றைக்கு வராங்கன்னு மட்டும் சொல்லு, சரியா? எதுக்கு? நான் கொஞ்சம் உஷாராயிருவேன்லாம், அப்புறம் அடுத்து என்னையே அடிச்சு விடுவாங்களே. ஏக்கு இப்படி பேசுகிறீங்க? நான் தான் அடிவாங்க, உங்களை அடிவாங்க விட மாட்டேன். எங்கள் அண்ணன் என்னைய மட்டும் தான் அடிக்கணும், உங்களை அடிக்கக்கூடாது. இல்லை பிரியா, சும்மா சொன்னேன். அடித்தாலும் வாங்கிக்குவேன், அது இப்போ பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீ அடி வாங்கக்கூடாதுல உங்கள் அண்ணங்கிட்ட, அதுக்காக சொன்னேன். நந்தினி இதை விட யார்ட்டையும் சொல்லிடாதா, சரியா? ஃபோன் உங்கள் கையில் இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாண்ணா, சரிங்களா?
நீங்கள் பிரியாட்ட பேசுகிறது, பிரியா உங்கள்கிட்ட பேசுகிறது, இப்போ பேசுகிறது எதுவுமே எனக்கு எது தெரிய வேண்டாண்ணா. ஏன்னா மாமா என்னை சொல்லிட்டு போயிருக்கு, உனக்கு எது தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லணுன்ட்டு. அப்புறம் நான் சொல்ல வேண்டியது இருக்குண்ணா. மாமா என் மேலே கோவப்படும். சரி பிரியா, பேசிட்டு வாச்சிக்கிறோம். பிரியா, அப்புறம் நீ அண்ணங்கிட்ட எப்படி பேசினாலும் சரி, இதோட இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீ எப்படி பேசினாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு தெரிய வேண்டாம். நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாத, சரியா? இனிமே நீ பேசினால வச்சுக்கோ, சரியா? புரியுதா புரியலையா உனக்கு? இப்போ பேசுனதுமே எனக்கு தெரியாமல் பேசுனதாகவே இருக்கட்டும், சரியா? நான் கிளாஸ் ரூமில் இருந்தேன், நீ வெளியே பேசுனதாகவே இருக்கட்டும். நீயே மாமாட்ட இங்கே பேசுனேன்னு சொன்னாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுறேண்ணே. நான் எக்ஸாம் எழுதிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிடு, சரியா? நான் மாமாட்ட மறைக்கிற விஷயம் இதுவே கடைசியாக இருக்கட்டும் உன் விஷயத்தில். மாமா ரொம்ப வருத்தப்படுத்து பிரியா. சரிடி, நான் உன்ட்ட எதுவும் சொல்லலை, சரியா? நீ அண்ணங்கிட்ட உண்மையாகவே இரு. நான் தப்பாலாம் எடுத்துக்கல அப்படின்னு. நீயும் எனக்கு வேணும், மாமாவும் எனக்கு வேணும். மாமா என்ன சொல்லுது, நீ உன் ஃப்ரெண்டு பிரியாவாக தான் யோசிக்க, என் தங்கச்சி யோசிக்க மாட்டேக்குன்னு வருத்தப்படுது. சரி தான் அண்ணன் சொல்கிறது. சாமி மணி அப்படி தானே இருக்காங்க. அண்ணனுக்கு தெரியாமல் ஏதாச்சும் பண்ணுறாங்களா? இதுக்கு கொண்டு நீ அப்படி தானே இருந்தேன். அண்ணனுக்கு கல்யாணம் முடியுது முன்னுக்கிட்டே நீ அப்படி தான் இருந்தேன். அண்ணனுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண மாட்டேன், சொல்லாமே இருக்க மாட்டேன். இப்போ என் விஷயத்தில் ரொம்ப மறைச்சிட்டுலான்னுட்டேன். சரி விடு நந்தினி, இனிமேல் என்னை பற்றி டென்ஷன் இருக்காது. நீ அண்ணன் கூட எப்போதும் போல சந்தோஷமா இரு. பழைய நந்தினியாக இரு, அதான் அண்ணனுக்கு பிடிக்கும். ஆமாம், நான் என் விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கேன். எனக்கு உன் விஷயத்தில் தான் சொல்லாமல் இருக்க போய் மாமா கோவம் வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. என் பிரச்சனை யோசிக்காத நந்தினி, இனிமேல் நீ அண்ணன் கூட சந்தோஷமா இரு, பேச சந்தோஷமா. சரி சீக்கிரம் வா. சரி பிரியா, நந்தினி சொல்கிறது ரொம்ப கரெக்டு. சரி, நான் மொபைல் தரேன், நந்தினிக்கே தெரிய வேண்டாம். சரி, இதுவே நம்ம இங்கே கடைசியாக பேசுனதாக இருக்கட்டும்னா, இதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் பேசுகிறது தெரிய வேண்டாம், புரியுதா? ஆனால் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரியுதா? பவியும் சமயம் பண்ணி போயிட்டாங்க அண்ணன் கூட நேற்று. சரிதான், நந்தினி அவள் ரூமில் இருக்கும்போது மட்டும், நீ தனியாக இருக்கும்போது மட்டும் பேசுன்ட்டேன்னா, நந்தினி கூட இருந்து பேசாத, சரியா? யாருக்குமே தெரியாமல் இருந்தால் நீ எப்படி நடந்துப்பியோ அப்படி நடந்துக்கோ, சரியா? சரி, நீங்கள் எத்தனை நாள் இருப்பீங்க? நான் அடுத்த மாதம் ஃபஸ்ட்டில் ஊருக்கு போகிறேன், அதனால் இந்த மாதம் இங்கே தான் இருப்பேன். அப்படியா? சரி சரி, கால் பண்ணுவீங்களா? லூஸாக பிரியாணி டெய்லி கால் பண்ணுறேன் போதுமா? இப்போ எப்படி பேசுகிறேன்னு அப்படியே பேசுகிறேன். ஒருவேளை நான் கால் பண்ணாமல் இருந்தால் நீ என்னன்னாலும் செஞ்சுக்கோ. ஊருக்கு வந்து அப்போ என்னன்னாலும் பண்ணுவேன். சரி பண்ணிக்க. சரி, நேராவது கிளம்பு. என்ன ஃபோன் மறைச்சி வச்சு கொண்டு போ. லாக் பேட்டன் பி தான். என்னோட இன்சிலாம்? யார் சொன்ன வாயின்சில்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ வேற யார் இன்சில் பி? என் தங்கச்சி இன்சில் பவி. அப்படியா? சரி சரி. சரி போ, வீட்டு போயிட்டு கால் பண்ணு. சரி, உங்கள் அம்மா நம்பரை எப்படி சேவ் பண்ணியிருக்கீங்க? அம்மா நம்பரை எப்படி சேவ் பண்ணுவாங்க? அம்மான்னு தான் சேவ் பண்ணுவாங்க. ரொம்ப விவரம். ஒருவேளை உங்கள் அம்மா பேரை போட்டு சேவ் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன். அப்படியெல்லாம் போடல, அம்மான்னு தான் போட்டிருக்கேன். அப்புறம் எங்கள் அப்பா கால் பண்ண எடுத்து பேசிடாத. அம்மா நம்பர்லேருந்து கால் வந்தால் மட்டும் எடுத்து பேசுது, புரியுதா? அடுத்து எக்ஸாமுக்கு வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணால் நான் உனக்கு வேறு மொபைல் வாங்கிட்டு வந்து தந்துடுறேன், வாங்கிட்டு போ, சரியா? வேண்டாம், இதே வச்சுக்கிறேன். நீங்கள் வேணால் புதுசு எடுத்துக்கோங்க. அதில் தான் எல்லோரும் காண்டாக்ட் இருக்குது, எல்லோரும் அதுக்கு தானே கால் பண்ணுவாங்க. அப்புறம் புதுசாக ஐடி எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்று புதுசாக எடுத்தாலும் நீ அதை உனக்குன்னு யூஸ் பண்ணிக்கோ. நீ யாராச்சும் கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவேன்? வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லுவேன். யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணும்? பிரியாணே சொல்லு, எல்லாரும் தெரியும். எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? தெரியுமா? தெரியும் தெரியும், எல்லாரும் தெரியும். அப்புறம் என்ன உங்கள் மொபைல் என்ட்ரு இருந்தானே? இது இந்த ஐடி தான் கொடுத்துருக்கேன், தமிழில் மெயில் வரும். அப்புறம் வெளியில் போகிறதுக்குள்ளது எல்லாமே இதில் தான் வரும். சரி சரி, நாளைக்கு வச்சு எக்ஸாமா? ஆமாம். சரி கிளம்பு, நேரம் ஆயிட்டு. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணேன்னா. அதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்களா? மேடம், நீங்கள் பஸ்ஸில் தான் போகிறீங்க, நான் பைக்கில் போகிறேன், தெரியுமா தெரியாதா? சரி போங்க. ஒவ்வொரு ஸ்டாப்பாக நின்று போகிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு தூக்கம் போட்டுருவேன். தூங்காதீங்க சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுவேன். சரி, தூங்க மாட்டேன், வெயிட் பண்ணுறேன். சரி வரேன். சரி, கவனம், மொபைல் கவனம், மறைச்சி வச்சு கொண்டு போ. மொபைல் தான் முக்கியமா? இப்போதைக்கு அதான் முக்கியமாக இருக்குது, ஏன்னா அது இருந்தால் தானே என் பிள்ளைகிட்ட நான் பேச முடியும். சரி சரி சரி, பார்த்து போங்க, நானும் போயிட்டுறேன். சரி, நீ கிளம்பு. சரி நந்தினி போமாடி. சரி பார்ப்போம், என்ன போயிட்டு வரேண்ணா. சரிம்மா, போயிட்டு வாங்க, கவனமாக போங்க என்னம்மா. அப்புறம் பிரியா அண்ணன்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசணுமா? நீ இதை பற்றி டென்ஷன் எடுக்காத, பிரியாளுக்காக சப்போர்ட் பண்ணி பேச தேணுமே. இனி நான் பார்த்துக்கிறேம்மா, சரியா? சரிங்கண்ணா. இதுதான்டா நடந்த நேற்று. எருவு மாடி, ஏன்டா இப்படி அடிச்சிருக்கேன்? நீ எங்கடா போன? எனக்கு தெரியாதுடா, நான் வரேன்னே, நீ வரேன்டா, நீ வீட்டில் இரு செம்மையாக கூடான்ட்டான். சரி, நான் அவட ரூமில் இருந்தேன், வந்ததும் தெரியாது. வந்த வேகத்தில் இவன் பிரச்சனையை கொண்டு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். அதுவும் பவி வந்து சொல்லணும்னா அதுவும் தெரியாது.
எப்போ சொல்லலாம் இருந்தான்னு எனக்கும் தெரில. அது இருந்த கோவத்தில் யோசிக்கலடா. நந்தினி எல்லாத்தையும் எனக்கு ஏன் கம் பண்ண மாட்டேன், இந்த பிரியா விஷயத்தில் எல்லாத்தையும் மறைச்சிட்டா. அவள் சொன்ன மாதிரி அவள் விஷயத்தில் தான்டா அவள் கேட்பான். ஏன்டா அடிச்சே இருக்க மாடு சொல்லி தொலை வேண்டியதானே பொறுமையாக. நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாதது ரொம்ப நல்லதாக போச்சு. நீங்கள் இருந்தே நான் கூட கொஞ்சம் கெடுத்து வச்சிருவீங்க. எனக்கு என்ன அடிக்கணும்னு ஆசையா? உனக்கு தெரியாத இருக்க மாடு. நான் என்னைக்கு அடிச்சிருக்கேன் பிரியால? ஒரு நாள் அடிச்சதுக்கிட்டு அவள் கேட்டது எதையாச்சும் வேண்டான்னு சொல்லியிருக்கேனா? நந்தினி விஷயத்தில் அப்புறம் என்னடா செய்யன்னு சொல்லிட்டு அவளை அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு இப்போ அவள் விஷயத்துக்காக அவளை அடிக்க வேண்டியதாச்சு. இப்போ என்ன தான் பண்ண போகிறேன்? வேண்டானே முடிவு பண்ணிட்டியா? அப்படி உங்களுக்கு தெரியாதா? அவள் எவ்வளோ செல்லமாக வளர்த்து வச்சிருக்கான் அவளை. வீட்டில் கூட இப்போ தான் வேலை செய்ய சொல்லியிருக்கேன். அப்படி செல்லமாக வளர்ந்தவளை கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுன்னா என்னடா செய்ய? சரிதான்டா எல்லாரும் நினைக்கிறது நம்மளும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், இல்லைன்னு நான் சொல்லலை. நீ இப்போவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறது வேறடா. ஆனால் நான் அப்படி இல்லை. நந்தினி என்னை லவ் பண்ணியிருந்தாலும் நான் அவளை லவ் பண்ணலன்னு வச்சுக்கோ, அம்மாவே எனக்கு வேறு பொண்ணு பார்த்து கட்டுற சூழ்நிலை வந்தாலும் அது அவளை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஏன்னா அம்மா மாமாவும் அதை தான் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதை மீறி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நந்தினி வேறு யாருமே கிடையாது. அவளை பற்றி நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வீட்டில் பவியை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வீட்லேயும் எல்லாத்துக்கும் தெரியும். மாமாவுக்கு என்னை பற்றி தெரியும், வேறு யாரும் இல்லை. பவி வீட்டில் உன்னையை பற்றி நல்லா தெரியும். அதனால் எந்த டென்ஷனும் கிடையாது ரெண்டு ஃபேமிலிக்குமே. மனோவை பற்றி நல்லா தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணியே கொடுத்துருக்காங்க சாமியாக. மனோவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. நம்ம குடும்பத்தை பற்றி நல்லா விசாரித்து தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பிரியலை வெளியே கொடுக்கண்டா. பையன்கிட்டே ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் நாளை பின்ன கண்ணாக வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பையனோட அம்மா அவங்கள பற்றி டென்ஷன் இல்லை. அவங்க அப்பா கொஞ்சம் கரரான ஆளுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்ககிட்ட ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம எப்படிடா பண்ணி கொடுக்க சொல்லுதேன் என்ன? இப்போ நம்ம பேசணும்னு வச்சுக்கோயேன், அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோ. நாளை பின்ன பண்ணிட்டு இருந்தானே என்ன செய்ய சொல்லு? ஃப்ரீயா என்ன பண்ணேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும்னு நினப்பான். நான் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நீ சொல்லு. நம்ம தானடா யோசிச்சு முடிவு பண்ணணும். அப்போவே நந்தினி மாதிரி பிரியாலையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுருக்கலாம். ஃப்ரீயா அடுத்துக்கிட்டு போகிறாடா. அவள் நம்ம வீட்டில் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவளை நான் எதுவுமே சொல்லலை. அப்புறம் எதுக்கு நந்தினியை கண்ட்ரோல் பண்ணேன்? நந்தினி மரமடிக்கு தான் ஒன்றும் புரிய முறைக்க விவரமே இல்லை. அப்புறம் என் பேச்சு தான் கேட்க, நம்ம தான் கண்ட்ரோலாக வச்சுக்கிட வேண்டியது இருக்குது. அவள் வேறு எங்கடா போகிறா? ஏன் கொடுத்தா நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறா, வேறு வேணா டென்ஷன். அதனால் அது வரைக்கும் அவளை கண்ட்ரோலாக வச்சேன். ஃப்ரீயால் கண்ட்ரோல் பண்ணாததுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு தான். ஏன் அப்போ நந்தினி சந்தோஷமாக இருக்காண்டான்னு பண்ணிட்டியோ? வந்துச்சு நானும் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னேன். லூஸ் பேலாம் அவள் புரிஞ்சிக்காமல் பைத்தியமாக தானே நான் நினச்சி. பைத்தியம் இன்னும் கால் பண்ணவே இல்லையே. அதான் அப்படியாக்கு வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன். எல்லோரும் திட்ட தாண்டா செய்வாங்க. இவனுங்க மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கானு அந்த பிள்ளை பண்ணால் தப்பானு கேட்பாங்க. அதைத்தான் நானும் சொல்லுதேன். இப்போ ஆளாக்கிட்ட என்ன குறை இருக்குது சொல்லு? அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறானா அது சொல்லு. நான் பண்ணுறேண்ணா, நீ பண்ணுறியா? சரி, வேறு ஏதாச்சும் பீடி சிகரெட்டு அப்படி வேறு ஏதாச்சும் கிட்ட பழக்கம் இருக்கான மாட்டா? அதுவும் கிடையாது. அப்படி ஏதாச்சும் நம்ம பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோ, உனக்கும் சாமியாக தரமாட்டாவ, ஆளாக்கும் பவியை கட்டி கொடுத்துருக்க மாட்டாவ. மாமாவே எனக்கு கட்டி தந்துருக்காரு நந்தினியை. நீங்களாச்சும் விடுங்கடா. மாமாவே நந்தினி எனக்கு கட்டி தந்துருக்காது. நம்ம மட்டும் எப்படி கட்டி கொடுக்க பிரியலாம்? பியர் தாண்டா அடிக்கான், வேறு எதுவும் பண்ணலாம். நீ இப்போ பவிட்டு போய் சொல்லு நான் அடிக்கணும். ஏற்கனவே வாங்கினது உனக்கு பத்தாதா? ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா வாங்கினது? சரி, இப்போ வந்தாங்க கால் பண்ணிக்கிட்டு அவள் என்ன சொல்லுதான்னு முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 பேரும் கூப்பிட்டு நீங்கள் சொல்லணும். புரியுதா? சாமியாட்ட சொல்லணும், பவிட்டு சொல்லணும். வாங்கி வச்சுருக்கு நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கோ, தொலைச்சிருவேன் 2 பேரையும். எதுக்குடா அப்படி சொல்லுத? வீட்டை மறுபடியும் அடி வாங்க சொல்லுதியா? தெரியுதுல, சொன்னதுக்கே அடிப்பாங்களாம். ஆனால் அவன் பண்ணுறவனுக்கு நான் மறுபடியும் தங்கச்சி கொடுக்கவா? என்னடா பண்ண? அவள் விரும்புதாங்க, அப்புறம் என்ன செய்ய முடியும்? சொன்னால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியலன்னு இல்லைடா, எப்படி அவள் சம்மதிப்பானுதான்? சம்மதிக்க வச்சு தான் அவனு வேறு வழி இல்லை. ஹலோ மாமா. இது இல்லை இல்லை வந்துட்டு நினைக்கிறேன். ஹலோ மாமா. சரி, என்ன பண்ணுற? நானா படிச்சுட்டு இருந்தேன். சரி சரி, படிச்சுட்டு இருந்தியா? படிச்சியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்ன ஹாப்பியாக இருக்கியா? என்ன இவ்வளோ நேரம் நான் கோவமாக இருந்தேன். எதுக்கு நீங்கள் எப்போ கால் பண்ணியிருக்கீங்க? கால் பண்ணணும்? கோவமா? ஆமாம். கோவமாக இருந்தேன்னா இப்போ ஹாப்பியாக பேசுதான்? இப்போ கால் பண்ணிட்டீங்களா? ஓ, அதனால தானே. ஏன் கால் பண்ணல? ஃப்ரீயானா கால் பண்ணுவேன்னு பார்த்தேன், பண்ணலையா?
அதான் நானும் பண்ணல. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு பண்ணுவீங்கன்ட்டு நான் வெயிட் பண்ணேன். ஃபோனை பார்த்துட்டே இருந்தேன். இப்போ தான் படிச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் கோவமாக இருந்தேன்னா மறுபடியும் இப்போ ஃபோனை பார்த்துட்ருக்கேங்க. என்ன பண்ண? ஃபோன் அப்பப்போ பார்த்தேன், நீங்கள் கால் பண்ணவே இல்லை. அதான் கோவமாக இருந்தேன். கோவத்தில் படிச்சுட்டே இருந்தேன். கோவத்தில் தான் படிப்பியா? இல்லை, சந்தோஷமாக இருந்தாலும் படிப்பேன். நீங்கள் என் கூட இருந்தாலும் படிப்பேன். இந்த டைலாக் என்னையோட மறந்துரு. இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும். நான் கூட தான் படிப்பேன். 2 மாதம் கூட தான் இருந்திருக்கேன், புக்கு எடுக்கலையா. இப்போவும் 2 நாளைக்கு இருங்கன்னா புக் எடுத்து ஒழுங்காக படிக்கல. எப்போ பார்த்தாலும் நான் இருந்தால் படிப்பான். அதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இப்போ அடி உட்காந்து. இப்போ அதுக்கு தான் கால் பண்ணலையா? இல்லைம்மா, கொஞ்சம் வேலையில் இருந்தால் தான். கால் பண்ண அப்புறம் டிஸ்டர்ப் ஆயிடுவேன் தாங்க. சரி, என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் இருக்கேன். என்ன? எங்கே இருக்கீங்க? ஹாலில் இருக்கேன். நீங்கள் மட்டுமா? இல்லை உங்கள் அண்ணன் கூட உட்காந்து பேசிகிட்ருக்கேன். அண்ணாட்ட பேச வேண்டியதானே, ஏன் கால் பண்ணீங்க? பிறகு பண்ணியிருக்கலாம்லாம். இப்போ தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிறகு பண்ண சொல்லுதேன். இப்போ சொல்லலை, பிறகு பண்ணுங்கன்னு. நீங்கள் இப்போ பண்ணதுக்கு நீங்கள் பேசி முடிச்சுட்டு பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். சரி நான் இப்போ உனக்கு கேட்கணும், அதுக்காக கால் பண்ணேன். பார்த்தீங்களா, கேட்குறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்கிட்ட பேசுகிறதுக்காக இல்லை. ஏன் ஞாபகம் இல்லை? ஞாபகம் இல்லாமல் உன்கிட்ட கேட்கணும். நீ யார் ஃபோன் அடிப்பேன்? போவாங்க மாமா. சரி சொல்லுங்கள். எங்கே போகணுங்க? சரி சொல்லுங்கள், என்ன கேட்கணும்? நான் கேட்குறதுக்கு மேலே பதில் சொல்லணும்ண்ணே. சரி சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை நந்தினி. காலையிலே வந்தலாம், ரூமில் நீ இல்லை. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அதான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போது ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ட்ரிங்க்ஸ் பண்ணலான்ட்டு. நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கலாம். 10 நாளாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் இப்போ பண்ணலான்ட்டு சரி உன்ட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு கால் பண்ணேன். என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க? பியர் தான். சூப்பர் மாமா. ஏய் புரியல, என்ன சொன்ன? இல்லை மாமா, நான் உங்கள் கூட இல்லை. அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் நீங்கள் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம், அதானே சொன்னேன். அப்போ நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லு, அதுக்கு தானே கால் பண்ணியிருக்கேன். சரி மாமா, அப்போ நீங்கள் நம்ம டெய்லி பண்ண வேண்டியது இருக்கும் லைஃப்பில். ஆல் த பெஸ்ட். ஃபோனை வைக்கட்டே மாமா? ஏய் ஃபோனை வைக்காத. நான் கேட்க மாட்டேன். ஃபோனை வைக்க மாமா. இனிமேல் பண்ணாதீங்க. நந்தினி வைக்காத. நந்தினி நான் சொல்கிறது கேளு. எனக்கு இனிமேல் கால் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் யார் நம்பர்லேருந்து கூப்பிட்டு என்கிட்ட பேச சொன்னாலும் நான் பேச மாட்டேன். நந்தினி ஒரு நிமிஷம். நந்தினி நான் சொல்கிறது கேளு. கேட்டு கட் பண்ணு. சாரி மாமா. வாட்ச் கட் பண்ணிட்டான். கேட்டிங்களா இரும மாடுடா. சரி மறுபடியும் கால் பண்ணி விஷயத்தை சொல்லிவிடா. ஒன்றா அப்படின்னு கேட்கணும்ல. பிரியலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவன் பாரு உங்களுக்கு விளக்க வைக்கணுன்ட்டு எனக்கு ஆப்போ நானே வச்சுக்கிட்டேன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாடா. பைத்தியக்காரி என்னன்னு கேட்கல பாரு. கேட்காமலே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். எருமைகளா சொன்னதுக்கே ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாரு. மரியாதை நீங்கள் 2 பேரும் போய் சொல்லிவிட்டு என்ன ரியாக்ஷன் வாங்கிட்டு வரீங்க. இல்லைன்னு வச்சுக்கோ வெளுத்தப்படும் ஓடிடு. அதான் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சேன். இனிமேல் நாங்கள் போக மாட்டேன். மரியாதை இப்போ ரூமில் போய் வாங்குறத வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோ இப்போ அவி 2 இங்கே கூப்பிட்டு காலில் ஃப்ரீயாக ஷோ வச்சுருவேன். இரவு மாடு போ. நாங்கள் போல உங்களால் தானேடா. இப்போ ஏதாச்சும் பண்ணுங்க, எனக்கு தெரியாது. ஃபோனை ஆஃப் பண்ணாதான் என்ன கோவம்னான்னு சொல்லி வச்சு இன்னும் மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணிட்டு. சரி யாருக்காச்சும் கால் பண்ணு. ஃபோனை ஒன்று கொடுக்க சொல்லு. அதை பண்ணி இரவு மாடு. அம்மாவுக்கு கால் பண்ண முடியாது. அம்மாட்ட கால் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் இவன் தெளிவாக சொல்லுவான் நல்லா. அம்மாட்ட அக்காவுக்கு போட்டுச்சுன்னு வச்சுக்கோ. அக்கா உடனே கேட்பா ஏக்கு என்ன ஃபோன் பண்ணியிருக்க என்ன கதைன்னு டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு பதில் சொன்னால் தான் அடுத்த ஃபோனையே கொண்டு கொடுப்பா. ஃப்ரீயாட்ட ஃபோன் இல்லை. வேறு யார் கால் பண்ணால் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுட்டா. 1/2 மண்டல் சுனில் கால் பண்ண. என்ன சுனில் எங்கே இருக்க? ஏன்னா வீட்டில் தான் இருக்கேன். என்னண்ணா? சரி உன் மைனியை பார்த்தியா? மைனி படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறோம்ல. நீ பார்க்கலையா? இல்லை அப்போதான் காஃபி கொண்டு வந்தாங்களாம். அப்போ கேட்டேன் மைனி எங்கே போனீங்கன்னு. உள்ளே படிச்சுட்டு தான்டா இருக்கு, படிக்க போகிறேங்க, கொஞ்சம் படிக்கணும்னாங்க. சரி உங்கள் மைண்ட்டை கொண்டு ஃபோனை கொடு. மைனி ஃபோன் என்னாச்சுண்ணா? ஒன்றும் ஆவலாடா கொண்டு கொடு. சரி நான் கொண்டு கொடுப்பேன். மைனி சொல்லுடா சொன்னிடு. மைனி கொஞ்சம் வெளியே வாங்க. எதுக்குடா? உள்ளே வைக்காத திறந்து இருக்கேன். வேண்டாம் மைனி நீங்கள் வாங்க. வாடா. படிக்க வச்சுறீங்க. எங்கேருந்து படிக்க? மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் படிக்கணும். ஒன்றா கேட்கணும்ல. அரை குறையாக கேட்டுட்டு மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டான். சொல்லுடா என்ன? மைனி நாங்கள் ஃபோனு. எதுக்குடா ஃபோனை கொண்டு தரேன்? என்னது ஃபோன் இருக்க?
நான் உன்ட்ட கேட்கலையே. நீங்கள் கேட்கல, இன்னும் ஃபோனை கொடுக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. யார்? மாமாவா? எப்படி மைனி கரெக்டாக கண்டுபிடிக்க? இதில் என்ன கண்டுபிடிக்க புதுசாக இருக்குது? என் விஷயத்தில் இந்த வேலை உங்கள் அண்ணனை தவிர யாரும் பார்க்க மாட்டாங்க. மைனி அண்ணன் லைனில் தான் இருக்கான். ஏய், ஏன்டா லைனில் வச்சுட்டாடா பேசுகிற? சரி என்னங்க பேசுங்க, ஃபோனை பிடிங்க. மரியாதையும் ஃபோனை கொண்டுட்டு ஒரு ரூமுக்கு ஓடிடு. இல்லைன்னு வச்சுக்கோ, உன் ஃபோன் இருக்காது, எனக்கு தெரியாது. மைனி எதுக்கு மைனி என் ஃபோன் என்ன சிந்திச்சு உங்களை? ஃபோனை தூக்கிட்டு வீசிட வேண்டாம், அப்புறம் உடஞ்சி போவோம். எனக்குன்னு வீசுனா உடையாம என்ன செய்வான்? நக்கலுக்கு ஒன்றும் குறை இல்லை. தெரியாமல் தான் தூக்கி வீசுவேன்னு சொல்லுவாங்களா யாரும்? போடா, ஃபோன் உனக்கு வேணும்னா கொண்டுட்டு போ, இல்லைன்னு வச்சுக்கோ கூட தந்துட்டு போ. சரி ஃபோனை வேணால் தந்துட்டு போகிறேன், உங்கள் ஃபோனை என்கிட்ட தாங்க. நான் தரமாட்டேன் ஃபோனை. எதுக்கு மைனி? ஃபோனை உடப்பையும் எங்கேயா கொடுக்கலட்டா இப்போ அண்ணன் என்னை திட்டுவான். சரி, ஃபோனை தந்துட்டு பார்ப்போம். உங்கள் அண்ணன் திட்டம்ல தந்துட்டு போம். திருப்பி ஃபோன் வந்து கேட்காத. மைனி ஏன் மைனி இப்படி பண்ணுதியே? என்னாச்சு சண்டையா அண்ணங்கிட்ட? இப்போ லைன்லேயே இருக்குங்க அண்ணே. ஒழுப்பெடுத்தவா? ஆமாம் லைனில் தான் இருக்காண்ணே, பேசுங்க என்னங்க. இன்னும் நீ கட் பண்ணலையாடா? கட் பண்ணடா. எவ்வளோ திமிரு பேர் கட் பண்ணிட்டாவா? மைனி கட் பண்ண என்னை திட்டுவான் மைனி. அப்போ போய் பேச போவோங்க அண்ணாட்ட. ஏன்ட்ட பேசுகிறதுக்கு அண்ணன் கால் பண்ணல, உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி தான் கால் பண்ணான். பேசுங்க என்னங்க. நான் பேச மாட்டேன்னா உங்கள் அண்ணாட்ட ஃபோனை கொண்டு போ. என்னாச்சு மைனி? உங்கள் அண்ணங்கிட்ட நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இனிமேல் உங்கள் அண்ணன் என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. திமிரு ஏகப்பட்ட திமிருப்பா. சொன்னலே ஸ்பீக்கரில் போடு. சரிண்ணா. ஏய் நந்தினி, டேய், நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியாடா? நந்தினி இப்போ ஏன் கவனம் மாட்டுறா? நந்தினி நான் சொல்கிற கேள் நந்தினி. சரி நீ பேசுடா. உன்னை எதுவும் சொல்லவும் கூடாது. நான் வெளியே போகிறேன். சொன்னல அத்தைங்க. அம்மா கிச்சனில் தான் இருக்கும் என்ன? இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன், அதுக்கு தான். வீட்டுக்கு போயிட்டு காலைல வரேன்டா, அங்கே உட்காந்து படிச்சுட்டு. அடி வாங்கிறாத சொல்லிட்டேன், பேசாமல் உட்காந்துரு. மணி என்ன என்ன கிளம்பி வரணுமா எப்படி? சரி நான் போகலடா. கொழுப்புடி உனக்கெல்லாம் ரொம்ப கொழுப்பு. நான் போவாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிடாவா? நான் யாரையும் சொல்லலை, நான் சுனில்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கேன். சொன்னது யார் வீட்டுக்கு போவாதானே? என்ன தானே சுனிலா சொன்னான்? நான் சுனில்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசு. நான் தானே கால் பண்ணி கொடுக்க சொன்னேன் பேசுறதுக்கு. யார் பேசுறதுக்கு ஃபோன் பண்ணாலும் நான் பேச முடியுமா? பேச முடியாது. பேச மாட்டியா? பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, பேச வேண்டிய அவசியமும் இல்லை. காலையில் ஒரு 2 ஹவர் இருக்கும் வீட்டில் போய் தூங்கியிருக்குது, அவ்வளோதான் டைம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க. இந்த 2 மணி நேரத்தில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்ற வழியில் வாங்கியாச்சு, முடிவு பண்ணியாச்சு. அதையே என்கிட்ட சொல்லணும் முடிவு பண்ண பிறகு? முதல்ல கேட்டாலும் பரவாயில்ல. அப்போ எனக்கு தான் இங்கே இருக்க முடியல, அப்போ நானும் வாங்கிட்டு வந்து பண்ணுவா? வார்த்தை தப்பான வார்த்தை வருது சொல்லிட்டேன், கோவப்படுத்தாத. ஏக்கு என்கிட்ட பேசணும். நான் தான் கால் பண்ணாட்டு தானே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் யார்கிட்ட கால் பண்ணி கொடுத்தாலும் நான் பேச மாட்டேன்னு சொன்னோம்மா. எதுக்காக அப்படி சொன்ன நீ கேளு, அதுக்கப்புறம் நீ கோவப்படு. சொல்லதுக்கு முன்னாடி பரவாயில்ல, முடிவு பண்ணிட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்களாமா. நான் விளக்கம் கேட்கணுமா? ஒரு விளக்கம் கேட்காண்டா. சரி கேட்காண்டா. நான் இனிமேல் யார் நம்பருக்கும் கால் பண்ணி உன்கிட்ட பேச சொல்ல மாட்டேன், சரியா? நான் சொல்கிறத நீ கேட்க ரெடியாக இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நான் என்ன சொல்ல? உன்கிட்ட பேசாமல் நான் இருந்துக்கிற மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனாலும் நீ பேச மாட்டேங்க. சரி ஓகே டன். நேற்று சொன்ன மாதிரி டெய்லி உன் நம்பருக்கு ஒரு டைம் கால் பண்ணுவேன். ஆனால் இனிமேல் நான் உன் முகத்தில் முழிக்கவே மாட்டேன். உனக்கா என்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறத கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீ உன் நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணு. அப்போ நான் உனக்கு விளக்கம் கொடுத்துட்டு பேச விருப்பம் தான் பேசுகிறேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். சரி நான் சொன்னதை நினச்சி எதுவும் டென்ஷன் எடுத்துகிட்டு இருக்காத, புரியுதா? தேவையில்லாமல் மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்காத. நார்மலாக இரு, ஃப்ரீயாக படி, ஒழுங்காக எக்ஸாம் எழுதிட்டு வா, புரியுதா? கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வரணும். யாரும் என் மேலே அக்கறைப்படாண்டா. சரி அக்கறைப்படல. உன்னை நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், சரியா? சரி சொல்லுங்க. இல்லை அப்படி ஒன்று என்கிட்ட கேட்காண்டா, நீ ஃபோனை வை. சரி என்ன சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்கள். என்கிட்ட கேட்கணும்னா உன் ஃபோன்லேருந்து கால் பண்ணுன்னு சொன்னேன். சரி நான் கால் பண்ணுறேன், வைங்க. சுனிலிருந்தா உன் ஃபோனை கொண்டு போ, நான் மாமா கால் பண்ணி பேசிக்கிறேன். சரி மைனி. ஹலோ மாமா. ஏண்ணா சொல்லுங்கள், எதை சொல்லணும்னு சொன்னீங்களா? நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன் தானே உனக்கு இவ்வளோ கோவம்? எதுக்காக அப்படி கேட்டேன்னு உனக்கு தெரியுமா? உங்கள் அண்ணன் 2 பேரும் நீ எல்லோரும் சப்போர்ட் பண்ணதெல்லாம் அப்படியே லவ் பண்ணுற பையனுக்கு இந்த புரிய வைக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இப்போ உனக்கு கால் பண்ணேன். நாங்கள் அன்னைக்கு சும்மா தான் சொன்னோம், அதுக்கே நீங்கள் 3 பேர் கோவப்பட்டீங்க. அதே போல் இன்றைக்கி நான் சொன்னேன்,
உனக்கு எவ்வளோ கோபம் வருது? ஆ அப்போ பிரியா லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சியா நீ? நாளைக்கு டெய்லி அவன் பண்ணான்னு வச்சுக்கோ, அவன் லைஃப் என்ன ஆகுது சொல்லு. ஆனால் பிரியா சொன்னால் தானே கேட்கும். குடிக்காதீங்கன்னா குடிக்காது. சரி, இப்போ நான் குடிக்க போகிறேன்னு சொன்னலாம். இப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும்? நீ சொன்னால் எதனாலும் நான் செய்வேன்னு உன்ட்ட சொல்லியாச்சு, அது உனக்கும் தெரியும்னு வையேன். என்ன செஞ்சுருக்கணும்? பண்ணாதீங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். சொல்லிட்டு தானே இருக்கேன். ஏக்கு சொன்னான்னு கேட்டுட்டு பேசுனேன். உனக்கு அவ்வளோக்குள்ளே என்ன கோவம் வருது? சொன்னோன்னே உனக்கு அவ்வளோ கோவம் வருது, காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு. அப்போ அவன் பண்ணுறான்னு சொல்லியிருக்கேன். அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுதேன்? சரி தெரியலல்ல, ஆனால் சொன்னால் கேட்பாங்க, குடிக்க மாட்டாங்க. சரி, இப்போ நானும் உனக்கு சொல்லதான் கேட்டுதான். சரியா? நான் இதனால் வரைக்கும் உன் பேச்சை கேட்டு இருந்துச்சு. உனக்காக தான் இவ்வளோ நாள் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுற வேலைலாம் நான் வச்சுக்கல. எனக்கும் பிடிக்காத விருப்பம் இல்லை. இருந்தாலும் அதே மீறி நான் உனக்காக மட்டும்தான் இருந்தேன். உனக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் செய்ய விரும்பலை. நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் பிரியாக்கா அந்த பையனையே கல்யாணம் முடிச்சிருக்கேன். சரியா? ஆனால் நான் டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். எப்படி? ஓகேவா? பதில் சொல்லுங்கள் மேடம். எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க? நேற்று வாங்கினது மறந்துட்டா? ஆ அதே மாதிரி நம்ம மாமன் வாயிலேருந்து வந்துச்சு, ஒன்றே விடுவேன். நீ சொல்கிறல்ல, நீ சொன்ன கேட்பலாம். நீ டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லிட்டலாம், நான் பண்ண ரெடி ஆகிட்டேன். அதே மாதிரி நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். மாமான்னு கூப்பிட பொண்ணே விடுவேன். அப்போ எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிட்டா இதுக்கு முன்னாடி அப்படியே கூப்பிடு. நான் பிரியாக்கு மட்டும் அண்ணனாவே இருந்துட்டு போகிறேன். இல்லைன்னா பேரை சொல்லி கூப்பிடு. இல்லைன்னா கூப்பிட்டே வேண்டாம். நீ என்கிட்ட நீ பேசவே வேண்டாம். பேசவே தானே கூப்பிட வேண்டியது இருக்குது. நீ பேசாத. நான் டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்புறம் நான் அங்கே வரைய மாட்டேன், அதையும் தெரிஞ்சுக்க. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் பரவாயில்ல, என் கூட தான் இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீ வா, கிளம்பி வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பேச மாட்டேன், நானும் கூப்பிட வர மாட்டேன். நீ எப்படி வந்தாலும் சரி. எதுக்காக இப்படி பேசுறீங்க? சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். ஃபோனை வைக்க. சரி, பிறகு கால் பண்ணுறீங்களா? நான் படித்து முடிச்சுட்டு கால் பண்ணவா? நீ எனக்கு கால் பண்ணாண்டா, நானும் உனக்கு கால் பண்ண மாட்டேன். 5 வருஷம் பேசாமல் இருந்துடலாம். அந்த மாதிரி நான் மறுபடியும் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம் எழுதி நான் வராண்டாமா? என்னை கூப்பிட வர மாட்டீங்களா? நான் யாரையும் எதுவும் சொல்கிறதா ஐடியா இல்லை. எல்லாம் அவங்கவுங்க முடிவு. நான் யாரையும் கூப்பிட வர மாட்டேன். எத்தனை நேரத்து முதல் கூட சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல திருப்பி கேட்கணுன்ட்டு. நானே சொல்லுதேன், கொஞ்சம் கேளுன்னு கேட்டுட்டு அப்புறம் பேசுன்னு. அந்தளவுக்கு தான் பொறுமை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எந்த அளவுக்கு நீ சந்தோஷமாக வச்சுக்கிறியோ அதில் ஒரு பர்சன்டேஜ் என்ன நீ கஷ்டப்படுத்திடுற. சரி சாரி. திடீர்னு இப்படி சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். பிடிக்காதுல்ல எனக்கு. அன்றைக்கும் அதானே சொன்னீங்க, உனக்கு பிடிக்காத இதுவும் பண்ண மாட்டேன்னு. ஓ, அப்படி சொன்னது உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தா நான் சொன்னோன்னே திருப்பி நீ கேட்பியா? இந்தளவுக்கு கோபப்படுவியா? என் மேலே நம்பிக்கை இருந்திருந்தா நீ என்ன சொல்லியிருக்கணும்? நீ குடிக்க மாட்டீங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். சரி, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். கொஞ்சம் இல்லை, நிறையாவே. எப்போவுமே தான் அவசரப்படுது. சரி சாரி மாமா. மாமான்னு சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன். சொன்னாலும் நான் என்னமே அடிப்பேன். என்னெல்லாம் இனிமேல் பெரிய அண்ணன்னு கூப்பிட முடியாது. நீங்கள் பெரிய அண்ணன்டலாம். பெரிய அண்ணன் இல்லையா? அப்போ வேற யாரு? பெரியாக்கா அண்ணன் தான். ஆனால் இப்போ என் ஹஸ்பண்ட்ல. அவள் விஷயத்தில் மட்டும் கரெக்டாக உடனே யோசிச்சு பார்த்து சொல்லிடுவாள். இதுலலாம் தெளிவாக இருந்துருவா அவள் விஷயத்தில். பதில் சொல்லுங்கள், நான் மாமான்னு கூப்பிடுவேன். தயவு செய்து அப்படி கூப்பிடாத. நான் கூப்பிடுவேன். உங்கள்கிட்ட என்ன கேள்வி? ஏன்ட்ட கேட்காம ஏன்ட்ட கேட்பேன்? உங்கள்கிட்ட தான் கேட்கான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? நான் எப்போ சொன்னவன்ட்ட? நான் உன்னை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். எல்லாம் அவங்க விருப்பம்னீங்க. இப்போ என் விருப்பம் தானே. அவள் விஷயத்தில் என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிடுவாரா பாரு. நான் சொன்னதை எனக்கே ரிப்பீட் பண்ணுது பாரு. சரி சொல்லுங்கள், ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா? இதுக்கு நான் அப்போதே விளக்கம் கொடுத்துட்டேன். நான் பண்ணுவேன், டெய்லி பண்ணுவேன். இது வரைக்கும் நான் வாங்கலை, ஆனால் இப்போ போய் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து பண்ணுவேன். எதுக்கு மாமா இப்படி பண்ணுவீங்க? நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்களா? பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு. கல்யாணம் பண்ணி வைக்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அதே மாதிரி நான் யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் கரெக்டாக இல்லைல்ல. நான் யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். அவங்கவுங்க விருப்பம் தான். ஏறுவ மாடியே எப்படி சொல்கிறேன்? இப்போ நீங்கள் 2 இடத்துல போய் வாங்கிட்டு வரணும். போங்க. ஏறுவ மாடு விளையாண்டுட்டு இருக்காத. விளையாடல ஏறுவ மாடு. சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், போய் வாங்கிட்டு வைப்போம். ஆனால் நீங்கள் 2 பண்ணக்கூடாது, அடிப்பேன். எனக்கு மட்டும் வாங்கிட்டு வைப்போம். நீ சொல்கிற ரொம்ப நல்லா இருக்குடா. நாங்கள் 2 பண்ணக்கூடாதான், பண்ணால் அடிப்பானா? இப்போ நீ பண்ணால் நாங்கள் அடிக்கணும்ல. சௌமியாவுக்கும் பவிக்கும் நான் பொறுப்பு, புரியுதா? அதனால நான் உங்களை அடிப்பேன், பண்ணக்கூடாது.
அப்போ எங்கள் தங்கச்சிக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்காண்டாமா? உங்கள் தங்கச்சி தான் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி அவள் ஏன் மாமா பொண்ணு, அத்தனை நாள் நான் அடிப்பேன். பேசுறது லாஜிக்கே இல்லைடா. உன் தங்கச்சி இவ்வளோ தூரம் பண்ண பிறகு அதுக்கு லாஜிக்கே இருக்கா? இவனாச்சு பேசினீலாம். போங்க போய் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டினா தான் வச்சிருக்காங்க. எருமை மாடி என்ன பண்ண போகிற? போங்கடா எருமைகளா, வாங்கிட்டு வாங்க போங்க. எருமை மாடி என்ன விளாண்டுட்டு இருக்க? சீரியஸாக சொல்லிட்டு இருக்க? விளையாடல எருமை மாடு, போய் வாங்கிட்டு வாங்க ஒன்று போ. வேண்டாம் எருமை மாடு. யாருக்குன்னு இந்த புரிஞ்சுக்க மாட்டான். சொன்னாலே அவளுக்கு புரியாது. நீ தேவையில்லாத வேலை பார்க்காதடா. பண்ணுறதுடா போடா. வேற ஏதோ பிளான் போடுறேன்டா. விடுடா. வா போயிட்டுருவோம். சீக்கிரம் வந்து சேருங்க எருமைகளா, போங்க. ஆனால் திட்டுத்தரம் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க, பொண்ணை போடுவேன் சொல்லிட்டேன். பில்லோட வரணும் எனக்கு. இவனை தவிர எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நோட் பண்ணிடுவான்டா. தப்பிக்க முடியாத அளவுக்கு. தெரியுதுல, போங்க. மாமா நான் கூப்பிடான்னு சொன்னோம்ல, அப்புறம் ஏன் கூப்பிட்டுட்ருக்கேன்? நானும் சொன்னோம்ல அப்படி தான் கூப்பிடுவேன்னு. சுமூறு பிடிச்சவா. சரிப்பா, நான் மாமாவை கூப்பிடல. என் மாமா சொன்னால் நான் கேட்கணும்ல, பேர் சொல்லி கூப்பிடுதேன். நீ கூப்பிட்டு பாரு, நீ கூப்பிட்டு பாரேன். நேற்று வச்சதை நான் இப்போ வந்து வைக்கணும்னு பாரு, உடனே வருவேன். அப்படியா? சரி வாங்க. நானுமே உங்களை காலில் வச்சு தேடுதேன், மிஸ் பண்ணுறேன். மிஸ் பண்ண நல்லா தேடி. மிஸ் பண்ணிட்டு எப்போ வேணாம், இனிமேலாம் கிடைக்க மாட்டேன். எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? பிடிக்காத விஷயத்த நான் செய்ய போகிறேன். உங்கள் அண்ணன் 2 பேர் வாங்க போயிட்டு வந்துவேன். அதனால் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், சரியா? இனிமேல் என்ன தேடாதுன்னா அப்புறம் பிரியாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதானே. நான் இது பிரியா கொடுக்குற சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும்ண்ணா. அந்த பையன்ட்டு சொல்லிடு, பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன வேலை இருக்கதை பார்க்க சொல்லு. உங்கள் அண்ணனும் நீனும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து பாருங்கள், கல்யாணம் பண்ணி கொடுங்க. என்னையெல்லாம் இதில் இன்வால்வ் பண்ணவே கூடாது, புரியுதா? நான் பிரியா விஷயத்தில் எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் 3 பேர் பார்த்துக்கணும் என்ன. சரி, நீங்கள் குடிக்காதீங்க. நான் பிரியிட்ட பேசுகிறேன். அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம். அதை நீ சொன்னால் எப்படி? லவ் பண்ணுறவள சொல்லணும். இதுக்கு தாண்டா இந்த வரத்தா? சும்மா இரண்டா, நான் ஒரே இருக்கணும் வந்தால் தாண்டா அது புரியுது. அடுத்த ஆளுக்கெல்லாம் அது புரிய மாட்டேக்கலாம். இப்போ பாரு, குட்டிப்பேன்னு சொன்னா என்ன வரத்து வர அப்புறவா? வேண்டான்னா தான் குடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாளா? ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட பேசுவார்ல மறுபடியும் சொல்லுங்கன்ட்டு. அப்போவே புரிஞ்சுக்கண்டாமா. இப்போ தானே எப்படி வலிக்கு வரா கேட்டி கொடுக்காண்டான்னு. இப்போ புரிஞ்சிருக்கும் அந்த மரமண்டைக்கு. அவளுக்கு புரிய வச்சாச்சு, உன் தங்கச்சிக்கு. உங்கள் 2 பேர்த்து புரிய வைக்கணுமா? எப்படி போயிட்டு சமையல்னு சொல்லட்டா? அவங்க 2 பேரும் க்ளீனாக உங்களுக்கு புரிய வைப்பாங்க. நாங்களாம் தெளிவாக தாட்டா இருக்கோம், புரிஞ்சுக்கிட்டோம். அத்தான் நந்தினி முதல்ல உனக்கு ஆப்பு அடிச்சல. என்னைய வச்சே நீங்கள் ட்ரையல் பார்க்கிங்க. இருங்கடா, இனிமே உங்களை கோத்து விடுத்து இனிமேல் ட்ரையல் பார்க்கணும். சரி இப்போ என்ன செய்யணும் சொல்லு. ஏற மாடி என்ன சொன்னேன்? போய் ஒன்று வாங்கிட்டு வாங்கடா. அவள் பாவிக்கு சாமியாக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பான். பிளானை கம்ப்ளீட் பண்ணுறியா என்ன? தெளிவாக பண்ணி முடிக்கணும்டா. பவி சாமியாவும் அதை பார்த்துட்டு அவட்ட கன்ஃபார்ம் பண்ணணும் நீ பண்ணுறேன்னு. அதுக்கு தானே புரிஞ்சா சரிதான். உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் 2 பேரும் மலங்கி போனீங்க போ. ஆனால் நீ அவ கூட இருந்துட்டு முழங்க முடிக்கடா. மூளை நல்லா வேலை செய்த. அவளை தான் என் கூட வச்சுருக்கேன், புரியுதா? அவளுக்கு மூளை வேலை செய்யுதுன்னு நான் சொல்லி எடுத்துட்ருக்கேன். என்கிட்ட இருக்கனால அவளுக்கு மூளை தாண்டா வேலை செய்யும். லூஸ் பேல